நீங்க ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகணுமா? இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல எப்படி உங்க முதலீட்டு பாதையை அமைச்சுக்கணும்னு தெரியணுமா? உங்களுடைய கேள்விகளை சரியான எக்ஸ்பர்ட்ட கேட்கணும்னு தோணுதா? அப்போ நாங்க நடத்துற M2W 3.0 இன்வெஸ்டர் கான்க்ளேவ்ல கலந்துக்கங்க. ஒரு நாள் முழுதும் முதலீடை பத்தி தான் பேச போறோம். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தி தான் பேச போறோம். கீழே கொடுத்திருக்கிற எண்ணுக்கு மெசேஜ் பண்ணுங்க. எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஹாய், இந்த வாரம் உங்களுக்காக 2 இன்ட்ரெஸ்டிங் வெபினார்ஸ் காத்துட்ருக்கு. காலையில் 10 மணிக்கு நேவிகேட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ், வாட் ஃபிக்ஸ்ட் இன்கம் இன்வெஸ்டர்ஸ் நீட் டு நோ. காலையில் 11 மணிக்கு டீகோடிங் ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் எஸ்ஐஎஃப்ஸ். இந்த 2 வெபினாரோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்ம வெபினாரில் சந்திக்கலாம். டாடா மோட்டார்ஸ் வர்சஸ் மாருதி சுசுகி ஜனவரி 2024, இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் ஜனவரி 1ஆம் தேதி 2024 நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வெளியிட்டேன். அந்த ஜட்ஜ்மெண்ட் என்னன்னாக்கா, இந்தியன் ஆட்டோ செக்டரில் பேசஞ்சர் வெஹிக்கிளில் ஒரே ஒரு ஸ்டாக்கில் பெட் பண்ணோம்னாக்கா அந்த ஸ்டாக் மாருதி சுசுக்கியாக இருக்க வேண்டும் என்பது. அன்னைக்கு இருந்த சோஷியல் நெரேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஸ்டாக்கில் பெட் பண்ணோன்னா அது டாடா மோட்டார்ஸ் தான் அப்படிங்கிறது தான். ஸோ அன்றைக்கி இருந்த டாடா மோட்டார்ஸ் ஒரு பங்கு விலை ஜனவரி 1, 2024 க்ளோசிங் 792, இன்றைக்கி 682 இருக்குது. அன்றைக்கி இருந்த மாருதி சுசுக்கியின் விலை 10,250 ஒரு பங்கு விலை, இன்றைக்கி 16,250 ரூபா இருக்குது. ஸோ டாடா மோட்டார்ஸினுடைய விலை 110 ரூபா குறைஞ்சிருக்கு. மாறாக மாருதியின் விலை 6,000 ரூபாய் கூடியிருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் மாருதி கிட்டத்தட்ட 60% மேலே போயிருக்கு, இது கீழே போயிருக்கு. இதற்கு அடிப்படையில் என்ன காரணம்? ஃபஸ்ட்டு, மார்க்கெட் வெஹிக்கிள் சேல்ஸ் நம்பர்ஸை வச்சு டாடா மோட்டார்ஸை ரொம்பவே ஹைப் பண்ணி வச்சுருந்தாங்க. என்னென்ன வெஹிக்கிள்ஸ் குறிப்பிட்டு சொல்லணுன்னா, டாடா மோட்டார்ஸினுடைய எலக்ட்ரிக் கார்ஸ் பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிச்சு. இன்னொரு பக்கம் மாருதியினுடைய ஸ்மாலர் கார்ஸ் அதிகம் விற்கலை, ஸ்லோவாக டிக்ளைனில் இருக்குது ஸ்மாலர் கார் வால்யூம். ஆனாலும் டாடா மோட்டார்ஸினுடைய ப்ராஃபிட் பூல் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் கணிசமாக குறைஞ்சிடுச்சு. ஆனால் மாருதியினுடைய ப்ராஃபிட் பூல் கணிசமாக உயர்ந்திருக்கு. இது முக்கியமான காரணம் ப்ராடக்ட் மிக்ஸ். எஸ், மாருதிக்கு வால்யூம் குறையும்ன்றது அன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் என்னுடைய கணிப்புலையும் டோட்டல் வால்யூம்ஸ் கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். என்ன காரணம்? மார்க்கெட் ஹேட்ச்பேக் என்று சொல்லக்கூடிய ஸ்மால் கார்லேருந்து எஸ்யூவிக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ வால்யூம் குறைஞ்சா கூட ஒரு கார் விற்றா சம்பாதிக்கக்கூடிய ப்ராஃபிட் கணிசமாக உயர்ந்துக்கிட்டு இருக்கு மாருதிக்கு. டாடா மோட்டார்ஸுக்கு அதுக்கு முன்னாடியே வால்யூம் கூடுனா கூட அதனுடைய பெர் கார் ப்ராஃபிட் மாருதியோட கம்பேர் பண்ணுற மாதிரியே இல்லை. ஆனால் அந்த நாள்லேருந்து இன்னை வரைக்கும் டாடா மோட்டார்ஸினுடைய சேல்ஸ் வால்யூமே கிட்டத்தட்ட 25% குறைஞ்சிருக்கு. இப்போது 35,000 50,000 விற்றாலே அதிகப்படி மாதம். மாருதிக்கு 1.35 lakhs 1.65 lakhs அந்த ரேஞ்சில் விற்றுக்கிட்டு இருக்கு ஒரு மாதமும். அது மட்டும் இல்லை, JLR போன வருஷம் 4,28,000 கார்ஸ் குளோபலாக விற்றுருக்கு, சைனாவையும் சேர்த்து. இதில் இந்தியாவில் விற்றது வெறும் 6,200 வண்டி தான். டாடா மோட்டார்ஸினுடைய மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் செக்மெண்ட் சொன்னீங்கன்னா அது JLR தான். இந்த வருஷம் ஃபஸ்ட்டு குவார்ட்டர் பார்த்தீங்கன்னாக்கா JLRனுடைய ரீட்டைல் சேல் குறைஞ்சிருக்கு, ஹோல்சேல் சேல் அதுவும் குறைஞ்சிருக்கு. ஸோ டீலரும் வண்டி எடுக்க மாட்டேங்கிறான், டீலர்கிட்ட இருக்கிற வண்டி மார்க்கெட்டுக்குள்ளே போக மாட்டேங்குது. ஸோ வால்யூமும் குறையுது, மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ப்ராடக்ட் வால்யூமும் குறையுது. இது டாடா மோட்டார்ஸினுடைய இன்றைய நிலைமை. இதற்கிடையில் மார்க்கெட் பாசிட்டிவாக பார்த்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது EV ரேஞ்ச் தான். EVயில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, சைனாவில் BYD அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, லிஸ்டட் கம்பெனி. இதோ அதோடைய ப்ரைஸ் சார்ட் இருக்குது பாருங்கள். இந்த BYDனுடைய ஒரு பங்கு விலை கடந்த ஓராண்டில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள்.
ஈவிக்கான வேல்யூவேஷனை இன்னைக்கு எந்த பக்கம் போயிட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். பிவைடியில் யாரு மிக முக்கியமான இன்வெஸ்டர்னா, தலைவனுக்கெல்லாம் தலைவன் வாரன் பஃபெட் தான் மிக முக்கியமான இன்வெஸ்டர். தலைவனுக்கு தலைவன் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, மொத்த பிவைடி ஷேரையும் வித்துட்டு வெளியே போயிட்டார். ஸோ த GOAT இஸ் அவுட் ஆஃப் பிவைடி. ஆனால் இந்தியன் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஈவின்னு சொல்லி டாடா மோட்டார்ஸில் இன்னும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ குளோபல் ட்ரெண்டையும் ஈவியில் சரியாக நம்ம கணிக்கல. ரெண்டாவது, இந்தியாவில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் ட்ரெண்டையும் சரியாக கணிக்கல, JLRனுடைய ட்ரெண்டையும் சரியாக கணிக்கல. இது எல்லாம் பத்தாதுன்னு டாடா மோட்டார்ஸ் ஒரு கார்பரேட் ஆக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதன் மூலமாக கம்பெனியை ரெண்டாக பிரிக்கிறாங்க. பேசஞ்சர் கார் தனியாக, ட்ரக்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் தனியாக. சரி, இதை அனௌன்ஸ் பண்ணி இது இன்னும் முடியக்கூட இல்லைங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் 4 பில்லியன் யூரோ கிட்டத்தட்ட கொடுத்து ஐவேக்கோன்ற இட்டாலியன் கம்பெனியினுடைய பிஸ்னஸை இவங்க டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு M&Aயும் ஒரு டீமர்ஜருக்கு நடுவில் கொண்டு வந்து நுழைக்கிறாங்க. இதை டாடா குரூப் பண்ணும்போது அவங்களுடைய மைண்ட் செட் என்னங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு, அவங்க ஷேர் ப்ரைஸ் வீக்காக இருக்குன்றதை பற்றி அவங்க கவலையே படலை. தெளிவாக புரிஞ்சுங்க. தே ஆர் இன் நோ ஹரி டு see the ஷேர் ப்ரைஸ் go up. மாறாக அவங்க இப்போ என்ன ப்ரையாரிட்டியாக நினைக்கிறாங்கன்னாக்கா, இந்த 2 கம்பெனியை பிரித்த பிறகு 2 கம்பெனியும் மறுபடியும் ஸ்ட்ரெங்தன் பண்ணப்பட வேண்டும், அதற்கு உண்டான லாங் டேர்ம் மெஷர்ஸ் எடுப்போம் அப்படிங்கிறது அவங்களுடைய மைண்ட் செட்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஷேரை ஜனவரி 1, 2024 விரட்டி வாங்கும்போது, இல்லை அதுக்கு முன்னாடி இன்னும் அதிகமான விலை, அன்றைக்காவது 792, அதுக்கு முன்னாடி இன்னும் அதிகமான விலை 23ல் 1000க்கும் மேலே முக்கால்வாசி பேர் வாங்கின விலை. ஸோ அன்னைக்கு அந்த விலை இருக்கும்போது எல்லாரும் என்ன நினச்சாங்க, இந்த கம்பெனி நல்லா பண்ணிக்கிட்டே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் இருந்துக்கிட்டே இருக்கும், லாப வளர்ச்சி கூடிக்கிட்டே இருக்கும், இவங்களுடைய P ரேஷியோ எக்ஸ்பேண்ட் ஆகும், அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இதுதான் ரீட்டைல் இன்வெஸ்டருடைய எக்ஸ்பெக்டேஷன், இதுதான் ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு ஊட்டப்பட்ட எதிர்பார்ப்பு. ஆனால் நடந்தது அதற்கு நேர் எதிர்மறை. அப்படி நடந்த பிறகும் கூட டாடா மோட்டார்ஸ் என்ன நினைக்கிறாங்க, நம்ம ப்ரையாரிட்டி லாங் டேர்மா, நம்ம ப்ரையாரிட்டி ஷேர் ப்ரைஸ் இல்லை, நம்ம 2ஐயும் பிரிப்போம், பிரிச்சுட்டு அந்த ட்ரக் அண்ட் பஸ் டிவிஷனை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய M&A பண்ணி அந்த கம்பெனி அதோட சேர்த்துக்குவோம். இதுதான் அவங்களுடைய தாட் ப்ராசஸ். அந்த நேரத்தில் போய் அவ்வளோ பெரிய ரிஸ்க்கை டாடா மோட்டார்ஸ் எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு லாங் டேர்ம் தான் ப்ரையாரிட்டி. இப்படி ஒரு கடினமான சூழ்நிலையில் லாங் டேர்ம் தான் ப்ரையாரிட்டின்னு ஒரு டிஃபிகல்ட்டான டெசிஷனை எடுத்தாக்கா அது யார் மேலே வந்து விழும்? நேச்சுரலி ஷேர் ஹோல்டர் மேலே தான் வந்து விழும். அப்போ ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணுவாங்க, அந்த வலி தாங்காமல் விற்றுருவாங்க. விற்கிறவெல்லாம் மடப்பையன், நம்ம வச்சுக்குவோம், உடனே மேலே போயிடும் அப்படின்னு ஈஸியாக நினைக்க தோணும். பட் சில தருணங்களில் விற்கிறவன் தான் ஸ்மார்ட்டர் ஃபெலோ ஆவான். ஏன்னாக்கா இந்த மொத்த ரீஸ்ட்ரக்சரிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் இது 2 கம்பெனியாக பிரிஞ்சு இந்த 2 கம்பெனியும் தனியாக நின்று 2 கம்பெனிக்கும் நல்ல எதிர்காலம் இருக்குன்னு மார்க்கெட் தீர்மானிச்சு அந்த 2 கம்பெனியினுடைய மதிப்பு மீண்டும் எழுவதற்கு எவ்வளவு நாள் ஆகும்னு யாராலையும் இன்னைக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதுதான் இன்னைக்கு டாடா மோட்டார்ஸில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ 2 வருஷத்தில் அவங்களுடைய 3 பிஸ்னஸ், டொமஸ்டிக் பேசஞ்சர் கார், JLR அண்ட் பஸ் அண்ட் ட்ரக், 3த்துலையுமே அவங்க ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனுக்கு வந்து நிற்கிறாங்க. அந்த சேலஞ்சை வந்து எதிர்கொள்ள போகிறாங்க. இதுக்கு 2 வருஷம் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னாக்கா, விரைவில் நாங்கள் டெட் ஃப்ரீ ஆக போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த ஐவேக்கோ பையையும் நீங்கள் சேர்த்து பாருங்கள், அவங்க டெட் ஃப்ரீ ஆகிறது அவ்வளோ எளிதில்லைன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் மாறி போச்சு. ப்ரையாரிட்டி மாறும்போது மார்க்கெட்டுக்கு அவங்க சொல்லக்கூடிய மெசேஜிங்கில் கன்சிஸ்டன்சி இல்லாமல் போயிடுச்சு. மார்க்கெட் மெசேஜிங், மார்க்கெட்டுக்கு அவங்க சொல்லக்கூடிய எதிர்பார்ப்பு, செட் பண்ணக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் மாறி போச்சு. அதை தாங்க முடியாதான் மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குது. இப்போ எப்படி இந்த 3 பிஸ்னஸும் மறுபடியும் மீண்டு வரும் அப்படிங்கிறது கேள்விக்குறி. 3 மீண்டு வரலன்னா ஒருவேளை ஒரு டிவிஷன் நல்லா பண்ணால் கூட அதை இன்னொரு டிவிஷனுடைய மதிப்பு கீழே இழுத்துரும். இப்போ இவ்வளவு விஷயம் இருக்கும்போது கண்மூடித்தனமாக இந்த கம்பெனியை வாங்கலான்னு நினச்சது தான் இன்வெஸ்டர்ஸ்க்கு நடந்திருக்கக்கூடிய மிக வருத்தமான ஒரு நிகழ்வு. இப்போ அதர் சைடு வருவோம் மாருதிக்கு. மாருதியை பற்றி கண்டினியூஸ் நெகட்டிவ் கேம்பெயின், ஸ்மால் கார் சேல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, ஹேட்ச்பேக் யாரும் வாங்க மாட்டேங்கிறான் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, கவர்மெண்ட் ஜிஎஸ்டியை 28%லேருந்து 18% குறைச்சிட்டாங்க. குறைச்ச உடனே ஸ்மால் கார்லேயே அவங்களுக்கு சேல்ஸ் அதிகரிக்குது, எஸ்யூவிலையும் சேல்ஸ் நல்லா போகுது.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. அது தவிர அவங்க ஈவிட்டாரான ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளையும் லான்ச் பண்ண போகிறாங்க. அது தவிர இன்றைக்கி மாருதி இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய மாடலை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்காங்க. கெப்பாசிட்டியை கூட்டிக்கிட்டே போகிறாங்க. எதுக்குன்னா ஏற்றுமதிக்காக. ஸோ மாருதி வில் மேக் இன் இந்தியா ஃபார் த வேர்ல்டு. மாருதி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்மால் காரும் நல்லா விற்குது, எஸ்யூவியும் நல்லா விற்குது, எக்ஸ்போர்ட்டும் நல்லா இருக்க போகுது. ஸோ 3 இன்ஜின் அவங்க பிஸ்னஸ்க்கு 3 இன்ஜினும் நல்லா ஃபயர் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 மாதங்களில் எவ்வளோ தலைகீழாக போகுது பாருங்கள். ஒரு கம்பெனிக்கு 3 வெர்டிக்கலும் கீழே போயிடுது, இன்னொரு கம்பெனிக்கு 3 வெர்டிக்கலும் ஃபயர் ஆகுது. என் பார்வையில் நான் ஏன் அன்னைக்கு மாருதியை டாடா மோட்டார்ஸ்க்கு மேலே ப்ரிஃபர் பண்ணேனாக்கா, எனக்கு மாருதியில் டவுன் சைடு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது, கம்மியாக இருக்குன்றது தெளிவாக தெரிஞ்சுது. ஆனால் டாடா மோட்டார்ஸில் எதிர்பார்க்க முடியாத டவுன் சைடு இருக்கும் ஒரு அச்சம், அந்த உணர்வு எனக்கு வந்தது. இது எல்லாமே தப்பானா என்ன ஆகுன்ற பயம் எனக்கு இருந்தது. அதன் காரணமாகத்தான் நான் டாடா மோட்டார்ஸை ஒரு முதலீடாக மதிக்கவில்லை. ஆனால் இதே காலகட்டத்தில் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்க விரும்புகிறேன். டாடா மோட்டார்ஸினுடைய குளோபல் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது, அதனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி கூடிக்கிட்டே இருக்குது, பட் வால்யூம் விற்கலை. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் கம்பெனி இருக்கும்போது நிறைய விஷயங்களை அவங்க மாற்றி அமைக்கணும். நிறைய மாற்ற வேண்டிய ஒரு நேரத்தில் தான் இன்றைக்கி டாடா மோட்டார்ஸுக்கு புதுசாக ஒரு சிஇஓ பேசஞ்சர் காருக்கு, புதுசாக ஒரு சிஇஓ ஜேஎல்ஆருக்கு. இப்போ இந்த சிஇஓலாம் அவங்க வேலையில் அமர்ந்து அந்த வேலையை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு சேலஞ்சஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி அதற்கு என்ன தீர்வுன்னு அவங்களே ஐடென்டிஃபை பண்ணி மொத்த டீமையும் அதுக்கு பைஇன் பண்ண வச்சு அந்த சேலஞ்சிலேருந்து மீண்டு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆக போகுது அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. மீண்டு வருவார்கள். ஆனால் அவங்க மீண்டு வர்ற வரைக்கும் முதலீட்டாளர்கள் அங்கே இருந்தாக்கா அவங்களுக்கு என்ன பயன்? இந்த இழந்த காலத்திற்கு சேர்த்து வச்சு ரிட்டர்ன் கிடைக்குமா? இதெல்லாம் இன்றைக்கி இன்வெஸ்டர் கேட்க வேண்டிய கேள்விகள். ஸோ 2 கம்பெனி, ஒரு கம்பெனியை எளிதில் ஆய்வு செய்து முடிவு செய்ய முடிந்தது, அதை நான் எடுத்து போரிங் ஸ்டாக்ஸில் வைக்கிறேன். இன்னொரு கம்பெனி ரொம்பவே பர்ப்ளெக்ஸிங்காக கன்ஃபியூசிங்காக இருந்தது, அதில் நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருந்தது, இது ஒரு எளிதான நிறுவனம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அதன் மீது விமர்சனங்களை அந்த காலத்திலும் வைத்தேன், இன்றைக்கும் வைக்கிறேன். உங்களுக்கு ஒரு கம்பெனியுடைய கார் பிடிச்சிருக்கு, ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்றதுக்காக நீங்கள் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அந்த ப்ராடக்ட் வால்யூம் விற்றாதான் அந்த கம்பெனி நல்ல கம்பெனி. அந்த வகையில் டாடா மோட்டார்ஸ் எனக்கு பிடித்த ப்ராடக்ட்ஸை உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனியாக இருந்தால் கூட, என்கிட்ட ஒரு டாடா மோட்டார் கார் இருக்குது, ஆனால் என்கிட்ட மாருதி கார் எதுவுமே கிடையாது. பட் இருந்தாலும் முதலீடாக நான் மாருதியை ப்ரிஃபர் பண்ணுறேன். இதுதான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்முடைய பர்சனல் பயாசஸ், நம்முடைய உணர்ச்சி மிகை, இதையெல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. கொண்டு வந்தாங்க அது நம்மளை ஒன்று லாஸ் பண்ண வச்சிரும், இல்லை டைம் வேஸ்ட் பண்ண வச்சிரும். டைம் வேஸ்ட் பண்ண வச்சாலே அது பெரிய லாஸ் தான் அப்படிங்கிறத இன்வெஸ்டர்ஸ் தெளிவாக உணரணும். அதை உணர வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுடைய அனுபவம் என்ன? நீங்கள் இன்றைக்கி என்ன நினைக்கிறீங்க? நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்ற உங்கள் வியூகம் என்ன? தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதலாம். தொடர்ந்து இது போன்ற விவாதங்களை இந்த களத்தில் பேசி புரிந்து கொண்டு இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.